மண்டே ஸ்பெஷலில் நம்ம லஞ்ச் பாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். 2 எலுமிச்சம்பழம். ஏன்னா 2 பேருக்கு தான் நான் சாப்பாடு கட்ட போகிறேன் இன்றைக்கி. நான் நேற்று வச்ச மீன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறதுனால 2 எலுமிச்சம்பழத்தை எடுத்து நல்லா உள்ளங்கையில் கீழே வச்சு நல்லா அதை உருட்டிக்கணும். அப்போ ஜூஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். நல்லா அதை என்ன பண்ணுறது, இது பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா கட் பண்ணிவிட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். 2 பேர் சாப்பிட்றதுக்கு இந்த 2 எலுமிச்சம்பழம் போதும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, அப்புறம் துருவன இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் அந்த லெமன் ஜூஸையும் வடிகட்டி ஊற்றிக்கலாம். நான் மஞ்சளை திருவி தாங்க சேர்ப்பேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் பெருங்காயத்துலேயும் புசு புசுன்னு அடிச்சுக்கலாம். நம்ம உடம்புல எங்கன்னா கேஸ் இருந்தால் கூட பிச்சுக்கிட்டு வெளியில் வந்துடுவாங்க. அதை ஒரு கலக்கு கலக்கிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. கொஞ்சம் கொதிக்கணும். நீங்கள் ஊற்றுற எலுமிச்சம்பழத்தை பொறுத்து இருக்குது. அதை ஸ்லோ பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்ட பிறகு தான் உப்பு சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்திங்கன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சாச்சு, தோலை உரிச்சிக்கலாம். அதே போல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நல்ல ஒரு 3 வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க கண்டிப்பாக. ஒரு புளிப்புக்காக ஒரே ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போது உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு அதையும் போட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டாச்சு. நல்லா பரட்டுன்னு பரட்டிடணும். தண்ணியே ஊற்ற வேண்டாங்க. அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் தட்டு போட்டு மூடி வைங்க. சூப்பராக ரெடி ஆகிடுவாங்க. அடுத்தது டைம் இல்லைன்றதுனால, சீக்கிரமாக செய்யணுன்றதுனால குக்கரில் பீட்ரூட் பொரியல் பார்த்துடலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டை போட்டுட்டு அந்த பீட்ரூட்டையும் போட்டு டக்குன்னு வேக வச்சு எடுத்தாச்சுங்க. தேங்காய் போட்டாச்சு, முடிஞ்சு போச்சுங்க பீட்ரூட் பொரியலும். அவ்வளோதான், ஒரு தோசை சட்னி முடிஞ்சது. அப்புறம் லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு, பீட்ரூட் பொரியல்.